கடவுளின் அன்பும் அமைதியும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் என்றென்றும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் அன்பும் அமைதியும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளின் அன்பும் அமைதியும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை மன்னித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவே என் தேவனே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. ஒரு விசை, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, அப்பா, இந்த அருமையான பொழுதிலே, இந்த காலை வேளையிலே, இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாளிலே, மாதத்தின் முதல் வெளியாகி இந்த நாளிலே, இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழு வழியாக இதோ நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே அன்னை மரியாதை தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்பா. தாய் வீட்டுக்கே வந்திருக்கிறோம் அப்பா. தாய் வீட்டுக்கு வந்தால் கிடைக்கிற ஆனந்தமே பெரிய ஆனந்தம். ஆண்டவரே, ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே
உன் தாய் என்று சொன்னீரேன். தாயை பார்த்து இதோ உன் மகன் என்று சொன்னீரேன். அன்று முதல் அன்னை மரியாதை அந்த தாயை ஏற்றுக்கொண்டு அவளோடு இருந்ததாக நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா, இந்த தாய் வீட்டுக்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். சீடர்களை 120 சீடர்களை மாடியிலே இருந்து அவர்களை எல்லாம் அழைத்து உற்சாகப்படுத்தி ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டிய தாயே, இதோ வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இதோ வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தில், இந்த தாய் வீட்டிற்கிலே, இந்த ஆராதனை கூடாரத்திலே, ஆராதனை வேளையிலே ஆராதிக்க வேண்டிய ஆண்டவரை தரிசிக்க இதோ வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இதை வழிநடத்தி இருக்கின்ற எங்கள் அருள் தந்தையர்கள், உதவி பணியாளர்கள், இதற்கு இந்த தாய் வீட்டிலே வேலை செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசுங்க, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. இந்த நடக்கின்ற ஆராதனை வேலையை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வருகின்ற ஆத்மாக்கள் யாரும் வீணாய் போய்விடாமல் அவர்கள் எந்த கருத்துக்காக எந்த நோக்கத்தோடு இதோ வருகிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைப்பவர்கள் நீர் அல்லவா, எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை அல்லவா. இதோ உங்களுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். இதோ எங்களுக்காக பரிந்து பேசும் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னிடம் மன்றாடு, என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை நான் உனக்கு விளக்கிக் கொள்வேன் என்று சொல்லி இதோ என்னிடம் மன்றாடுங்க. அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, இந்த கதிர் பாத்திரத்தினுடைய வெளிச்சத்தை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம்! இந்த பிரகாசம் ஆண்டவரே எங்கள் முகத்தை ஒளிமிச செய்கிறார். எங்களாக கண்களை திறந்தவர்கள் ஆண்டவரே, இதோ வந்து கொண்டிருக்கிற அநேக ஆத்மாக்களை எந்த விதமான ஆபத்து இல்லாமல் இதோ இந்த தாய் வீட்டிற்கு வரும்பாடு அனைவரையும் அழைத்து வருகிறேனே. நீ தகை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தாராள மனப்பட்டவர். இதோ எங்களோடு பேச மாட்டவர். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன், நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன்,
சபையிலே இருக்கின்ற குருவானவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். குருவானவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு தைரியத்தையும் ஞானத்தையும் பலத்தை சக்திக்கும் சத்துவத்தையும் கொடுத்து ஆராதனை வேலையில் நாங்கள் நடத்த கிருபை தாரும். இங்கே வந்திருக்கிற எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களுடைய சமூகத்தில் செபிக்க சுதிக்க ஆராதிக்க இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுடைய கரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ள, நீரே வழி நடத்தும். இந்த ஆராதனை வேலையிலே ஆண்டவரை சுதிக்க ஒரு மனதாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாராதனை எத்திசையும் புரிவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். இயேசை விடுதலை நாடுவோரே, விடுதலை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழி நின்று எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ, தோண்டப்பட்டீர்களோ, அதை நோக்குங்கள். அதை நோக்குங்கள். ஆமென். ஒருமுறை கூட வாசிப்போம். விடுதலை நாடுவோரே, விடுதலை ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ, அதை நோக்குங்கள் என்று சொல்லி இவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ விடுதலைக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அநேக சிக்கல், அநேக பாடுகள் எல்லாம் உமக்கு தெரியுமே. விடுதலை தாரும் ஆண்டவரே. விடுதலை நாயகன் நீர் மாத்திரம் ஆண்டவரே. இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இதோ உமக்கு செவி கொடுக்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. நீர் எங்களோடு பேச போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஏசாயா 51:4 சொல்லுகிறது, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே எனக்கு செவி கொடு. என் இனமே எனக்கு செவி கொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும். என் நீதி மக்களிடமிருந்து ஒளியாக திகழும். மக்களிடங்களுக்கு ஒளியாக திகழும். ஆமென். ஆமென். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். விடுதலை தேடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, அவருக்கு செவி கொடுப்போம். நற்கருணை ஆண்டவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை போட்டுடுங்க. வெறும் பேப்பரை எழுதி போடாம உங்களுடைய சைனை மட்டும் போட்டுட்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சிருங்க. அவர்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மக்களே செவி கொடுங்கள். என் மக்களே செவி கொடுங்கள். என் மக்களே செவி கொடுங்கள். என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதை கேளுங்கள். என் இனமே எனக்கு செவி கொடு. ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு அவருடைய செல்லும். வார்த்தை அவரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நீதி மக்களுக்கு ஒளியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அவர் நமக்கு அளிக்கும் விடுதலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு அண்மையில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வணங்கும் அவர் வணங்கும் மீட்பு வெளிப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்திலே என் புயங்கள் மக்களிடங்கள் மேல் ஆட்சி செலுத்தும். என் கைவன்மை மீது அவை நம்பிக்கை கொள்ளும். அல்லேலூயா. 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 சத்தமாய் அல்லேலூயா. 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 ஒரு மனப்பட்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆண்டவருக்காக உன்னை அப்படியே அர்ப்பணிச்சுக்கோ. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாதே.
அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே, நாங்கள் சோர்ந்து போகவில்லை. சோர்ந்து போகவில்லை, நாங்கள் சோர்ந்து போகவில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அழகாக சொல்லும். விழித்தெழு, 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 விழித்தெழு. விழித்தெழு. ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். ஆண்டவரின் புயமே. ஆற்றலை அணிந்து கொள். பண்டைய நாட்களிலும், முந்தைய தலைமுறைகளிலும் பண்டைய நாட்களிலும், முந்தைய தலைமுறைகளிலும் பண்டைய நாட்களிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் விழித்தெழு, 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 விழித்தெழு. விழித்தெழு. ஆண்டவர் சமூகத்திலிருந்து உட்கார்ந்தா என்ன அழகா ஆண்டவர் சொல்றாரு. விழித்தெழு, தூங்காதே, சோம்பேறியா இருக்காதே, ஆமென். விழித்தெழு. ஆமென். சத்தமா சொல்வோம். விழித்தெழு, விழித்தெழு, விழித்தெழு. விழித்தெழு. ஆண்டவரின் புயமே, ஆண்டவரின் புயமே, ஆற்றலை அணிந்து கொள். ஆற்றலை அணிந்து கொள். பண்டைய நாள்களிலும், பண்டைய நாட்களிலும், முந்தைய தலைமுறைகளிலும் முந்தைய தலைமுறைகளிலும் செய்தது போல் செய்தது போல் விழித்தெழு, விழித்தெழு, விழித்தெழு. விழித்தெழு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசை. கைகளை விரித்து பாருங்க, கைகள் முன்னாடி விரித்து. முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய முகத்தை பார்த்தீங்களா? என்ன ஒரு பிரகாசம்! இந்த நற்கருணையான ஒரு முகத்தில் உட்காரத்துக்கு இப்படி நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது. யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைச்சிட்டா, யாருக்காவது கிடைச்சிட்டோ. எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டார், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் தானே. இதோ இந்த 10 மணிக்கு ஏற்படுகின்ற நடத்தப் போகின்ற ஜெபமாலை ஆராதனை தொடர் ஆராதனைகளை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம், உம்முடைய சன்னதியிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சன்னதியிலே வந்திருக்கிறோம். அப்பா அப்பான்னு சொல்லி உங்களை அப்பான்னு கூப்பிட ஆசையாக இருக்குதப்பா. நான் அப்பான்னு கூப்பிடட்டப்பா, உங்களை அம்மான்னு கூப்பிட ஆசையாக இருக்குதம்மா. அம்மான்னு கூப்பிடட்டுமா? உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவே, கூப்பிடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடவே, உம்மை அம்மான்னு
திருப்பாடல் 108:43 மிக அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 108:43 ஞானமுள்ளோர் இவற்றை ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தை கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாமே. ஆமென். ஹல்லேலூயா. ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் ஆமென். புரிந்து கொள்ளும் வரம் தாரும் ஆண்டவர். ஆமென். புரிந்து கொள்ளும் வரம் தாங்கப்பா. தாங்கப்பா. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்ற தாய் மறந்தாள். ஆமென். ஆமென். என்னை மறக்காத தெய்வமே. ஆமென். பெற்ற தந்தை மறந்தாலும் ஆமென். என்னை மறக்காத தெய்வமே. ஆமென். பெற்ற தாய் என்னை கை நெகிழ்ந்தாலும் ஆமென். என்னை மறக்காத தெய்வமே. ஆமென். என்னை அன்பு செய்யும் தெய்வமே. ஆமென். உம்மை எப்பொழுதும் துதிப்பேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை என்றென்றும் புகழ்வேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை என்றென்றும் பாடுவேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை என்றென்றும் வாழ்த்துவேன் ஆண்டவரே. ஆமென். இதோ இந்த நற்கருணை நாதரை பார்த்து ஐயோ அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்களே. அப்பான்னு சத்தமா கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. நற்கருணை ஆண்டவர் முன்னாடி உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிடக்கூடிய இந்த பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் திருப்பாடல் 107 சொல்லுகிறது 1ஆம் வசனம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் அவரது பேரன்பு ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர். ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர். கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் இதோ கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் இதோ வந்து கொண்டிருக்கின்ற வர அநேக பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களுடைய சமூகத்திலே வந்து சொல்வார்களாம். ஆமென். அவர்கள் அனைவரும் வந்து உங்களுடைய ஒன்று சேர்த்து உங்களுடைய சமூகத்தில் வந்து சொல்வார்களாக. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர் ஆண்டவரே. இதோ பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வு களைத்து போயினர், தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். எல்லோரும் வாசிக்கலாமா 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை? ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர். கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலைநிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்களுக்கு வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர் உற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். ஆமென். ஆமென். என்ன அருமையான வசனங்கள். ஆமென். என்ன அருமையான நம்முடைய நெருக்கடி வேலை, நம்முடைய நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி கூவி அழைத்தார். நம்முடைய நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைக்கும் பொழுது, அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைக்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைக்கும் போது நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி
அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் இயேசையா. சங்கீதம் 107:18 சொல்லுது, எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. எல்லா உணவையும் அவர்களின் மனம் வெறுத்தது. சாவின் வாயில்களை அவர்கள் அவர்கள் நொறுங்கினார்கள். அவர்கள் தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். அவர்களை துன்பங்களிலிருந்து எப்படி விடுவித்தார்? தம் வார்த்தையை அவர் அவர் அனுப்பி அவர்களை அனுப்பி குணப்படுத்தினார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை தம் குணப்படுத்தினார். வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை தம் குணப்படுத்தினார். வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவில் நின்று அவர்களை விடுவித்தார். அழிவி தன் வார்த்தையை ஆமென். அனுப்பி எப்படி அவர்கள் வார்த்தையை அனுப்பி வார்த்தையை அனுப்பி என்ன செய்வாரு? அவர்களை குணப்படுத்தினார். குணப்படுத்துவார். ஒரு மனம் சாப்பிட முடியல, எனக்கு வாமிட்டு வருது, சாப்பிட முடியல, எனக்கு எதுவுமே பிடிக்கல சொல்றியே, வார்த்தையை அனுப்பி உன்னை குணப்படுத்துவார். ஆமென். புரிகிறதா? 18ஆம் வசனம், எல்லா உணவையும் அவர்கள் மனம் வெறுத்தது. எந்த உணவையும் சாப்பிட பிரியமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். தம் வார்த்தை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவின் அழிந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை அவர் முன்னிட்டு செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. அவர்கள் அவருக்கு நன்றி, அவருக்கு நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உனக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பா திருப்பாதத்தில் நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உனக்குத்தான் அதிகாலை அப்பா திருப்பாதத்தில். சங்கீதம் 107:22 அழகாக சொல்லுகிறது, நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. 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 அல்லேலூயா. 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 சங்கீதம் 107:43 சொல்லுகிறது, ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். ஞானமுள்ளோர் இவற்றை கவனத்தில் கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. 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 சங்கீதம்
சங்கீதம் 107:28 சொல்லுகிறது, தம் நெருக்கடியில் அவர்கள் அவரை தம் நெருக்கடியில் அவர்கள் அவர்கள் குற்ற துன்பங்களிலிருந்து அதுதான் சங்கீதம் 107:29 சொல்லுகிறது, புயல் காற்றை அவர் புயல் அடிக்கும் பொழுது அதை பூந்தென்றலாக மாற்றுகின்றார். புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக கடல் அலைகளும். உன் வாழ்க்கையில் புயல் காற்று அடிக்கிறதா? உன் வாழ்க்கையிலே வேதனையா, இன்னலா, இக்கட்டா, நெருக்கடியா என்ன இருக்கிறது? இதோ நற்கருணை ஆண்டவரிடத்தில் அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரேன்னு சொல்லி, அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் புயல் காற்றை போல எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற புயல் காற்று, எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற வேதனைகள், துன்பங்கள், பாலை நில வாழ்க்கைகள், பாலை வளத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் போல வறண்ட சூழ்நிலை, எங்கள் குடும்பங்களிலே ஒரு வறட்சி, ஒரு அமைதி இன்மை, ஆண்டவரே பூந்தென்றலாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென். பூந்தென்றலாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கை புயலடித்துக் கொண்டிருக்கிறதா? இவ்வளவு கடும் புயலில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயோ? இதோ உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் பூந்தென்றலாக மாற்றுவேன். அல்லேலூயா, பூந்தென்றலாக மாற்றும் கடவுள். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை அமைதி உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய நீ மகிழ்ச்சியோடு திரும்பி போவாய். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நீ திரும்பி போவாய். அல்லேலூயா. ஞானமுள்ளோர் இவற்றை கணவத்தில் கொள்ளட்டும், அவர்கள் ஆண்டவரின் பேரன்பை உணர்ந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீ போருமே. நிறைவே நீ போருமே. நிறைவே நீ வேண்டுமே. ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு அன்னை மரியாளை பார்த்து, லூக்கா நற்செய்தி 11:27 சொல்லுகிறது, அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பால் ஊட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவள் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறைவார்த்தை கேட்டு கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர் என்றார். அன்னை மரியாளை புகழ்ந்து பேசும்போது கூட அங்கே லூக்கா நற்செய்தியை வாசிக்கிறோம். 11:27 இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூப்பிடும் பொழுது இதோ வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரே, இந்த அருமையான வாழ்க்கை நேரத்தை கொடுத்தீரப்பா. இது உங்களுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது நாங்கள் தொடர்ந்து ஏறெடுக்கின்ற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக, நாங்கள் வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பரிசுத்த நற்கருணைக்கு ஆராதனை எத்திசையும் கூறி நித்திய Christy.